நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. என் பேர் பரத் வீரராகவன். என்னோட ஃபர்ஸ்ட் படம். அப்பா அம்மா முதல் நன்றி. என் அப்பா தான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரு. என் குருஸ்க்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நித்யானந்த மாஸ்டர், பழனிப்பா மாஸ்டர், அனிதா ஃப்ரான்சிஸ் மேம், இவங்களாம் தான் கைட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த், அவனோட என்டையர் ஃபேமிலி, அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே. அண்ட் இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் உதய் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டியன் சார் என்னை எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இல்லை தனி சொல்லலாம். நிறைய ஸ்டேஜ் ஆகியிருக்கேன், வாசிச்சிருக்கேன், பேசினதில்லை. தேங்க்யூ, சாரி. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சார் இப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் கோட் பண்ணணும், மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றதை. ஸோ நான் சார்கிட்ட கோட் பண்ணுறேன். கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் பண்ணுறவையாடா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் சார். அதோட ஒரு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் நான் இன்றைக்கி தான் வரேன். ஃபஸ்ட்டு படம் இவங்கெல்லாம் மோகன்ராஜன் அண்ணா, கார்த்திக் மேத்தா சார், எல்லாருமே இவங்கெல்லாம் 500 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சார் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். அண்ட் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான, சென்சிபிளான, காமன் கம்போஸ்டான ஒரு டைரக்டர். அவர் ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் படத்தை ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நிறைய வாட்டி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. செம்மையாக இருப்பார். பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் புல்லட்லாம் வந்திருப்பார், ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா விதத்துலையும். நீங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட். அவர் ரொம்ப பொறுமை, நிறைய வேலை பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக. அவங்கெல்லாம் இப்போ பெரிய டைரக்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம், அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும். ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி. எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும், நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, கேட்டிருப்பீங்க. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி வந்ததில். இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இதோட கோ டைரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் தெரியும், நான் 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு. நான் போய் முதல்ல கதையை கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா? என்னோட டேரக்டர் மீட் பண்ண, ஓ ஹி கால்ட் யூ, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னை வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இந்த படம்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் தட் ஜெஸ்டர் ஆஃப் யோர்ஸ் வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி. அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார், ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும், நீ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் என் மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார். ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆல்சோ. ஐ ஹோப் திஸ் மூவி வின்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரன் பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த லான்ஜிவிட்டி இருக்கணும். Thank you so much. Hope this film is a huge success because a lot of debutants, fresh actors, fresh technicians. So அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ
இது ஒரு ஃபேமிலி தான். ஸோ நான் அன்பான டீம் அன்பின் கிணறில் தான் நான் சாரோட மீட் பண்ணி ஒர்க் பண்ணேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காலிங். கல்கி பிரதர் சொன்ன மாதிரி சார் ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா அது ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கால் பண்ணி எங்கடா இருக்க இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா போய் மீட் பண்ணோம். ஸோ யார் என்னன்னு க்ரூ சொன்னால் இந்த டீமை பற்றி பயங்கரமாக பேசினார். டே ஒரு புது டீம் தான், பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க, கதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ சாரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் ஈகராக எல்லாருமே வெயிட்டிங் சார். அண்டு கீர்த்தி மேம் ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் அது தைரியமாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நான் பார்த்தேன், சூப்பர் மேம், ஆல் குட். ஸோ எல்லா டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்குது. யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஆரம்பித்தது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான். கீர்த்திக்கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்பத்துலேருந்தே முதல்லேருந்தே இந்த கதையில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர்னால் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவாக தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா, ஆதித்யா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டைரக்ஷன் டீம். பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது. இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, எங்களுக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடும். இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு 100 படம் பண்ணியிருப்போன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வந்த டீம் தான் அது. அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது ஹோல் டீமோட கிரெடிட் தான். அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண் பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. தென் என்னோடய மியூசிக் டைரக்டர் பரத், நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை. ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆள்.
அவர் யாருனே தெரியாது. அவரோட ஒரு 30 செகண்ட்ஸ் டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படி நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் விக்கி. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்றுறது, கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது, கல்யாணத்துலேயே உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது. பெரிய கனவு எல்லாமே. விக்கி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன மேஜிக் அவங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர். அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட கண்ணு வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். விக்கி, லாங் டைம் டு கோ. நெக்ஸ்ட்டு என்னோடய படத்தோட எடிட்டர் திவேத்தியன். தேவா. யூஸ்வலாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் மொத்தமே அவன் தான். அவன் பண்ணாத வேலையே கிடையாது. அவன் எடிட்டிங் பண்ணுவான். இது நீங்கள் வெளியில் பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான். தேவா என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும். கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும். தேங்க்ஸ் தேவா. நெக்ஸ்ட்டு ஓவரால் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ். 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. என்னென்னா, நான் பொய் சொல்ல விரும்பல. மற்றவங்களாம் அப்படியே நான் அவங்களோட ஃபேன் பாய், ரசிகன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான். இப்போவும் ரசிகனாக தான் இருக்கேன். தூரமாக இருந்தாலும் அந்த ரசிகனாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்போ அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேரில் பார்க்கணும், அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இப்படி யோசிக்கிறாரு, எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன். அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு 2 வார்த்தை, இதுவரையும் யாருமே கேட்காத ஒரு வார்த்தை, மெல்லாலி மெல்லாலின்னு ஒரு 2 வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு. தேங்க்யூ சார். அடுத்து என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல்லாம் கிடையாது. அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி. மோகன்ராஜன். அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர். ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க 2 பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஓவராலாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா, அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ அதனால தான் அது அக்கேனம். நம்ம ஆவண்ணா ஈயண்ணா சொல்கிற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். அக்கேனமோட அர்த்தம் 3 புள்ளி. அது தவிர அந்த வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த 3 புள்ளின்றது இந்த படத்தில் வர 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது. எல்லாமே யோசிப்பார், இது சரியாக வருமானு பார்ப்பார். நாங்கள் இது இல்லாமல் 2-3 டைட்டிலும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், பழைய டைலாக் தான், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு அருண் பாண்டியன் சார். ஸோ அப்படி தான் இந்த டைட்டிலும் வச்சார். பார்த்துக்கலாண்டா, இந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை. 3 புள்ளி 3 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 4th வருது. எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புள்ளினா முடிவுன்னு வாங்க, இது 3 புள்ளி, ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு 1 கால் அவே தான் இருக்குது. யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஆரம்பித்தது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான். கீர்த்திக்கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்பத்துலேருந்தே முதல்லேருந்தே இந்த கதையில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர்னால் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவாக தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா, ஆதித்யா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டைரக்ஷன் டீம். பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது. இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, எங்களுக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடுவோம். இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு 100 படம் பண்ணியிருப்போன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வந்த டீம் தான் அது. அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது ஹோல் டீமோட கிரெடிட் தான். அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண் பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. தென் என்னோடய மியூசிக் டைரக்டர் பரத், நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை. ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆள். அவர் யாருனே தெரியாது. அவரோட ஒரு 30 seconds சம் டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படி நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு.
நெக்ஸ்ட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் விக்கி. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்றுறது, கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது, கல்யாணத்தில் உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது, பெரிய கனவு எல்லாமே. விக்கி என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன மேஜிக் அவங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர். அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட கண்ணு வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். விக்கி, லாங் டைம் டு கோ. நெக்ஸ்ட்டு என்னோடய படத்தோட எடிட்டர் திவேத்தியன், தேவா. யூஸ்வலாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் மொத்தமே அவன் தான். அவன் பண்ணாத வேலையே கிடையாது. அவன் எடிட்டிங் பண்ணுவான். இது நீங்கள் வெளியில் பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான். தேவா என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும். கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும். தேங்க்ஸ் தேவா. நெக்ஸ்ட்டு ஓவரால் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ். 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. என்னென்னா, நான் பொய் சொல்ல விரும்பல, மற்றவங்களாம் அப்படியே நான் அவங்களோட ஃபேன் பாய், ரசிகன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான், இப்போவும் ரசிகனாக தான் இருக்கேன். தூரமாக இருந்தாலும் அந்த ரசிகனாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்போ அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேரில் பார்க்கணும், அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி ஒரு இப்படி யோசிக்கிறாரு, எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன். அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு 2 வார்த்தை, இதுவரையும் யாருமே கேட்காத ஒரு வார்த்தை, மெல்லாலி மெல்லாலின்னு ஒரு 2 வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு. தேங்க்யூ சார். அடுத்து என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல்லாம் கிடையாது, அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி. மோகன்ராஜன். அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர். ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க 2 பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஓவராலாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா, அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ அதனால தான் அது அக்கேனம். நம்ம ஆவண்ணா ஈயண்ணா சொல்கிற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். அக்கேனமோட அர்த்தம் 3 புள்ளி. அது தவிர அந்த வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த 3 புள்ளின்றது இந்த படத்தில் வர 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது. எல்லாமே யோசிப்பார், இது சரியாக வருமானு பார்ப்பார். நாங்கள் இது இல்லாமல் 2-3 டைட்டிலும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், பழைய டைலாக் தான், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு அருண் பாண்டியன் சார். ஸோ அப்படி தான் இந்த டைட்டிலும் வச்சார். பார்த்துக்கலாண்டா, இந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை. 3 புள்ளி 3 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 4th வருது. எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். 1 புள்ளினா முடிவுன்னு வாங்க, இது 3 புள்ளி, ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அது தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் இந்த டைமிங்கில். அக்கேனம். ஸோ டைரக்டர் உதய் இந்த கதையை எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி சொன்னார். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு
வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு தான் எனக்கு ரீச் அவுட் பண்ணார். அவரோட ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அனுப்பிச்சார், யாக்கை 3. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நரேட்டிவ் அடாப்டேஷன் மாதிரி ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து. பட் அந்த அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம், அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு. அப்போது அவர் இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி, அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த டீமாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நியூ டீமோட சேரும்போது அவங்களுக்கு ஒரு பேஷன், ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை வந்து தேல் ஓன் இட். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. அதே கான்ஃபிடென்ஸ், அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்பா பேர் தான் வந்திருக்கும். அப்பா வந்து ஊமை விழிகள், இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கலை. பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கும் போது எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன பேஷன் இருந்திருக்கும், டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா, ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ், வெள்ளை சட்டை போட்டிருக்காங்கல்ல, இந்த குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ என்னால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. விபத்து, போர், இழப்பு, நிறைய இழப்பு, தினமும் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. இப்போது திடீர்னு அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் எனக்கு எப்போவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். பட் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே பதில் வந்து, எனக்கு தெரிஞ்ச கலை, இந்த கலை மூலியமாக என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நான் பண்ணுற கதைகள் சரி, நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம், அஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர், த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ். அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான். நீங்கள் ஏன் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு. என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு, ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன். ஸோ நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ இந்த படம் வந்து உமன் சென்ட்ரிக், பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை கடந்து எப்படி போகிறாங்கன்றது தான் படம். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில். ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம். இட் இஸ் அ ஃபிலிம், ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த விதத்தில் தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தார். அண்ட் பரத் மியூசிக் சூப்பர்பாக இவர் கார்த்திக் நேதா சார் சொல்லியிருந்தார். எல்லா வடிவத்துலேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்குது இந்த படத்தில். ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் விக்கி ஆன் செட், இவங்க வந்து சொல்கிறது வந்து இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, கைண்டாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு டீம், இவ்வளோ யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும் போது, ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியும் டே அண்ட் நைட் தூங்காமல் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறது தான்.
அது வந்து இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர அது அப்படி கிடையாது. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு க்ரியேஷனை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் தான் இருந்தது. தேங்க்யூ என்டையர் டீம் அண்ட் அப்பா அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. எப்போதுமே ஒரு பிக் சப்போர்ட். மை ஹீரோ, மை சூப்பர் ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. தேங்க்யூ. இன்னொன்று, இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து நான் ஒரு கேப் டிரைவர். எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர் மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம். நடுவில் அதை வேற நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணணுன்னெல்லாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிரைவிங். ஸோ இந்த படத்தில் 2 கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கவர் ஆகிடும். எதுவுமே தெரியாது, ரோடு தெரியாது. ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணோம். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் யா, தேங்க்யூ ஃபார் தட் டுடே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேம். அண்ட் என்ன ஒன்றுனா, உங்களை மாதிரி ஆளுங்கன்னா கேப் டிரைவர் வந்துட்டா எங்களை மாதிரி பசங்க 24 hours கேபிள் தான் மேடம் இருப்போம். ஸோ அதையும் யோசிக்கணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார். வாங்க சார். எழுதி வச்சது வேணாமா சார்? ஓகே சார், சாரி சார். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ஏன் இது வச்சுருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணால் தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததில்ல படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல், நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுரு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு. மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் தான் மேலே வாங்க பாபு. பாபு சார் மேலே வாங்க. என்னுடைய முதல் படத்தில் ஊமை வெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாமா? பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிரபு இருந்தார், பிரபன் இருந்தாங்க. எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ 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 இங்கே வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால் 2 பேர் நிற்கிறாங்க, யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆனதுனால அப்படியே கூப்பிடுறான்னு சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு 3 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று, எல்லாருமே புது டெக்னீஷியன். நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு. இவன் கூட மதனா வந்தான். மதன்னு ஒரு பையன் வந்தான், இவனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். நல்லா இருக்குப்பா, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். சார் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. சரி சார் அப்படின்னு போனால் ஒரு 4 நாள் கழித்து திரும்பி வந்துட்டான். இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. சரி பண்ணும்போது உட்காந்துட்டு, சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். யூனிட்டாக? யார் யூனிட்டு? மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு. அப்படியா? சரி, அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா? சார் கேட்குறீங்களா அப்படின்னா. ஒன்றும் வேண்டாம், சரி வர சொல்லு. எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க, வரிசையை கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரோம். அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான். அதில் மியூசிக் டைரக்டர் வேறு,
என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ? ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி, நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கோமே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் ஒடிசா போகிறோம். ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன். போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்தீங்களா ட்ரெய்லரில், அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும். நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி, சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா. தூக்கிட்டு வந்துட்டிங்களா? ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது அவனோட பைக்கு. ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு. என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சின்சியாரிட்டி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையில் எனக்கு ஊமை விழிகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது. ஹார்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை. வண்டி வந்தால் தான் இல்லை, எல்லாம் ஒரு 10 பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம். என் பிள்ளைகளோட 2 வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி. தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக சொல்லனா, இவங்க எல்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை, எல்லோரும் உண்மை. ரமேஷ் திலக் வரல, அவனும் அதுதான் சொன்னான். சார் பணம் அப்புறமா பேசுவோம். ஆதித்ய மேனன் அப்படி தான் சொன்னான், பிரேம் அப்படி தான் சொன்னான், எல்லாருமே அப்படி தான். உண்மையில் எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு. அடப்பாவுமே இப்போவும் ஜனங்க நம்மளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே. ஆனால் உண்மையில் நான் இவங்க சொல்கிறதோட நான் முன்னால் இருக்கணும், நான் அஹெடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே நான் இன்னும் 2 பேரை நான் மென்ஷன் பண்ணோம். என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் ஊமை வெளிகளில் பண்ண செல்வகுமார், அவர் நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன். தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர், இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவணகுமார், அவர் வரல. அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ, சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர்னு. வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர், அவர் தவறிட்டார். இந்த நேரத்தில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரம் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு தரமான படம், நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும். நன்றி, வணக்கம். ஏதாவது பேசுகிறேன். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாமா? துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.